அனைவருக்கும் வணக்கம். நேற்று வந்து நம்ம என்ஐஎஸ்எம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ஐஎஸ்எம் சாப்டர் நம்பர் 1 பார்த்தோம். சாப்டர் நம்பர் 1 பார்க்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் டேப் வாங்கியிருந்தேன். அதனால் வந்து எப்படின்னா உங்களுக்கு இது வரையும் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்ததில்லை இதேமாதிரி டேப் வச்சு. அதனால் வந்து எனக்கு வீடியோ எடிட்டிங் சரியாக வரல. அதனால தான் இந்த வந்து ரீடேக் பண்ணி அனுப்புகிறோம் இப்போ. ஓகேவா? இப்போ இந்த என்ஐஎஸ்எம்மில் வந்து இந்த சாப்டர் நம்பர் 1 இதுலேருந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போனா இந்த வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக பண்ணலாம். அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் வீடியோ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதனால் வந்து வீடியோ கரெக்டாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதோடு சேர்ந்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வீடியோ பார்க்க முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்ததுலேயே என்னோடய பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்கும்போது என்னென்ன சார் சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு அப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோட்டல் 12 சாப்டர் தான், ஒரு யூனிட் தான், ஒரே ஒரு யூனிட். ஜஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஐஎஸ்எம்மில் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் 12 சாப்டர் இருக்குது. இந்த 12 சாப்டரில் 5 to 6 சாப்டர் படித்தாலும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இது பெருசு கிடையாது. ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதுனா என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கலாமல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. எப்போ தான் வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா 100% நீங்கள் ஒரே அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 12 சாப்டரையும் ஒரு 5-6 நாளில் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் நான் வச்சுட்ருக்கேன். அதை மட்டும் பாருங்கள் போதும். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் நம்பர் 1 இது வந்து கண்டிப்பாக 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டினுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு. நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, சேவிங்னா என்ன அப்படின்ட்டு. இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டு மீட் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா டு மீட் ஃபினான்ஷியல் கோல். நம்ம ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன? ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் கோல் இப்போ ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய மேரேஜ் இருக்குது. மேரேஜ் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ண போகிறீங்க. 5 இயர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 lakh தேவைப்படுது. எவ்வளோ தேவைப்படுது? 10 lakh தேவைப்படுது. ஓகேவா? இந்த 5 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா சேமித்தா தான் நீங்கள் I2 10, அப்போ தான் 10 லட்ச ரூபா வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதான் வந்து ஃபினான்ஷியல் கோல். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் என்ன அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நீங்கள் மேரேஜ் பண்ணணும். 5 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேர்க்கணும்? டோட்டல் 10 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இது சேர்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா டைமும் இருக்கும், ப்ளஸ் என்னவாக இருக்கும், அமௌண்ட்டு இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் கோல். இது ரெண்டும் சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க? ஃபினான்ஷியல் கோல். ஓகேவா? நேற்று சொல்லியிருந்தேன், சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ ஆக விரும்புகிறீங்க? ஒரு 70 கிலோ ஆக விரும்புகிறீங்க. அப்படின்னா டோட்டல் எவ்வளவு? 20 kg வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் கோல்னால் என்னென்னு சொல்கிறேன். கோல்னால் என்னென்னா, நீங்கள் 50 கிலோ இருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு 70 கிலோ ஆக்கணும். உங்களுக்கு மீதி எத்தனை கிலோ தேவைப்படுது? 20 கிலோ வந்து உயர்த்தணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5 கிலோ உயர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் 20 கிலோ அதிகரிக்கணும்னா எத்தனை? 20. அப்போனா டோட்டல் 5 மாதம் டைம் வேணும். எத்தனை மாதம்? 5 கிலோ உயர்த்தணும். இது வந்து கேஜி, இது வந்து டைம். எதோடலாம் வந்து உங்களுக்கு டைம் வந்து ஆட் ஆகுதோ, எந்த ஒரு கோல்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய அதோட வேலை ப்ளஸ் வந்து அதோட டைம் ரெண்டும் சேர்ந்தால் தான் வந்து ஒரு கோல் வந்து வரும். ஓகேவா? இப்போ 20 kg நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் ஒரே நாளில் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5 kg வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா 4 மாதத்தில் உங்கள் கோல் வந்து அச்சீவ் ஆகும். ஓகேவா? அதான் சொல்லுவாங்க, இதுதான் கோல். இதோட பணம் சேர்ந்துச்சுன்னா, இந்த கோலோட பணம் சேர்ந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? அதான் ஃபைனான்ஷியல் கோல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பணம் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கணும், டைமோடு சேர்ந்து அமௌண்ட் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃபினான்ஷியல் கோல். இப்போ 10 லட்ச ரூபா தேவை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா போட்டால் 5 வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா. அப்போனா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 2 லட்ச ரூபா வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் கோல்னால் உங்களுடைய மேரேஜ் இருக்கலாம், உங்கள் சில்ட்ரனோடைய எஜுகேஷன் இருக்கலாம், நீங்கள் ஒரு வீடு கட்டலாம், இல்லை ஒரு கார் வாங்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் கோல்.
இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பணம் தேவைப்படும். இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் எல்கேஜி படிக்கிறதுக்கு 1.5 lakhs தேவைப்படுது. ஓகேவா? அதேமாரி நீங்கள் ஒரு குழந்தைய வந்து அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் சேமித்து வைக்கிறது தான் வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் ஃபண்டு சொல்லுவாங்க. வீடு கட்டுறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, இப்போமாரி உங்களோட கோல் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப நாள் பணம் சேர்த்து வச்சா தான் இது எல்லாமே பண்ண முடியும். அந்த கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நேற்று சொல்லியிருக்கேன். திரும்பி ஒரு தடவை உங்களுக்கு லைட்டாக ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ ஒன்று வந்து சேவிங், இன்னொன்று வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நேற்றே சொன்னது தான். சேவிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் இருக்குது, அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு பேங்க்கில் சேஃபாக போடுவீங்க, பேங்க்கில் போய் சேவ் பண்ணுவீங்க. இதுதான் சேஃப்னா சேவிங் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பேங்க்கில் போயிட்டு உங்களுக்கு பணம் வேணும்னா உடனே வித்ட்ரால் பண்ணிடலாம், உடனே பணத்தை எடுத்துக்கலாம். அது உடனே பணத்தை எடுத்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு திடீர்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மேரேஜ் வந்துச்சு, 20,000 ரூபா வேணும் அப்படின்னா டக்குன்னு போய் நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம், உங்கள் பணம் சேஃபாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வட்டி விட்ற மாதிரி தான். சப்போஸ் நீங்கள் யார்ட்டையாவது ஒரு 20,000 வட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த 20,000 ரூபாயை நீங்கள் போய் நாளைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்களால கொடுக்க முடியாது. அதேமாரி நம்ம மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதும் இந்த 20,000 எனக்கு உடனே வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இன்னொன்று என்னென்னா பேங்க்கில் போட்ட பணம் எப்போதும் சேஃபாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் வட்டிக்கு விட்டாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படி தான். இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம பணத்தை, சேவிங்னா பணத்தை சேவ் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம பணத்தை வந்து பெருக்கிறது. நம்மளுடைய அதை என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல்னு சொல்லுவாங்க. நம்ம வச்சுருக்க பணத்தை என்ன சொல்லுவாங்க, கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 20,000 ரூபாயை நம்ம பேங்க்கில் போட்டோன்னா ஒரு வருஷத்துக்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 பைசா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 200 ரூபா தான் வட்டி கிடைக்கும் டோட்டலாக. ஆனால் நீங்கள் இதை வட்டி கொடுத்தீங்கன்னா இது மாதமே 600 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி வந்து இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஆனால் பணத்துக்கு சேஃப்டி கிடையாது. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அப்படி தான். நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டில் ஓடிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் நிறைய ப்ராஃபிட் உங்களுக்கு தருவான். சப்போஸ் அந்த கம்பெனி லாஸாக போச்சுன்னா இந்த 20,000 உங்களுக்கு சுவாகா. ஓகேவா? அது எல்லா பொறுப்பும் நம்மளுடைய தான். அதை பற்றி பின்னாடி கிளாஸ் எடுப்போம். இதான் வந்து சேவிங்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். சேவிங்னால் நம்ம பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த பணத்துக்கு சேஃப்டி இருக்கும், நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வட்டி நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்னா வட்டி நிறையா நம்மளுக்கு கிடைக்கும். பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து நீங்கள் கேட்குற நேரத்துலையும் கிடைக்காது. அது மார்க்கெட் ரேட்டை பொறுத்து இருக்குது, மேலேயும் போகலாம் கீழேயும் வரலாம். ஒரு லாட்ரி சீட் மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ப்ராஃபிட் பணத்தை அதிகரிக்கிறதுக்காக செய்கிறது. சேவிங்னா நம்ம அமௌண்ட் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டு. அவ்வளோதான், இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்னா அமௌண்ட் அண்டு டைம் லைன். அமௌண்ட் அண்டு டைம் ரெண்டும் அட்டாச் ஆகிறது தான். நான் இப்போ ஏற்கனவே பார்த்துருந்தோம், இங்கே அமௌண்ட் பார்த்துருந்தோம், ப்ளஸ் வந்து டைம் பார்த்துருந்தோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஃபினான்ஷியல் கோல். ஆப்ஜெக்ட் டு ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ் மேக்ஸ் எ ஸ்பெசிஃபிக் கோல் டு பி அச்சீவ்மெண்ட் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் ஆப்ஜெக்டிவ் என்னது, நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ். இதை பண்ணணும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ தான் இதை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் கொண்டு போய் பணத்தை சிர்ஃப் ஒன்லி நம்ம பேங்க்லேயே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது பணம் பெருசாக ஆகாது. இப்போ பணமும் பெருசாகணும், நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் கோலையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவை. சில பேர் பயந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, இப்போ NISM கோர்ஸ் படிக்க வைக்கிறாங்க. NISM கோர்ஸ் படித்ததுக்கு அப்புறமேலே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு லெசன் பாஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்டுனால நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ உங்களால் நானும் மியூச்சுவல் ஃபண்டு கற்றுக்கிறேன். ஓகேவா? அதனால் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லைசன்ஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க்கில் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டு விற்கலாம். அதுக்காக தான் உங்கள் கோர்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணணும், அமௌண்ட் அண்டு டைம் லைன் ரெண்டும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், உங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன், மேரேஜ், சன்ஸ் மேரேஜ், டாக்டர் மேரேஜ், பையிங் ஏ வீக்கல், ஹவுஸு, பில்டிங், ரிட்டைர்மெண்ட், லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுனா இப்போலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒன்று வந்து ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இருக்கும், இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கிது, மாதம் 20,000 சம்பளம் வாங்குறீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சரி ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதோட ரேட் வந்து எவ்வளவு, உங்களுக்கு 25,000 மொபைலு. மாதம் 5,000 சம்பாதிச்சிங்க, பேலன்ஸு மிச்சப்படுத்தி வச்சிங்கன்னா நீங்கள் 25,000 5 மாதத்தில் வந்து நீங்கள் ஷார்ட் டைம், இது ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளது வந்து ஷார்ட் டைம் கோல்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஷார்ட் டைம் கோல்னால் ஒரு வருஷத்துக்குள்ளே 12 மாதத்தில் நம்ம எவ்வளோலாம் வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியுமோ அதான் வந்து ஷார்ட் டைம் கோலு. இப்போ லாங் டைம் கோல்னால் என்னது, லாங் டைம் கோல் அதான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பற்றி பேசிகிட்ருக்கோம்.
நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் 5,000 ரூபா சேமித்து வைக்கிறது. ஓகேவா? லாங் டைம் கோல்னால் என்னது, நம்ம வீடுக்கு வாங்குறது, அப்புறமேலு வண்டி வாங்குறது, இதெல்லாம் வந்து லாங் டைம் கோலு. லாங் டைம் கோல்னால் நீங்கள் நிறைய நாள் வந்து பணத்தை சேமிச்சுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கோலில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் கோல்னால் டைம் ஹாரிசன் அண்ட் இன்ஃப்ளேஷன். இதை கண்டிப்பாக நினைப்பு வச்சுக்கணும். டைம் ஹாரிசன் அண்ட் இன்ஃப்ளேஷன்னா என்ன? ஓகே, இதில் ஒன்று வந்திருக்கும் என்னென்னா இன்ஃப்ளேஷன், டைம் ஹாரிசன் அண்ட் இன்ஃப்ளேஷன். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறீங்க, அந்த மொபைலோட ரேட் வந்து 15,000 ரூபா. எவ்வளோ? 15,000 ரூபா. நீங்கள் மாதம் 100 ரூபாயை சேர்க்குறீங்க. மாதம் 100 ரூபா சேர்த்தா எவ்வளவு? நீங்கள் 150 மாதம் கழிக்கணும். 150 மாதம்னா எத்தனை வரும்? 10 வருஷம், 11, 12, 13 வருஷம் கழிச்சு தான் இந்த 150 மாதம் வரும். ஓகேவா? ஆனால் 13 வருஷம் கழிச்சு இன்றைக்கி 13,000 ரூபா 15,000 ரூபா விற்கிற மொபைலு அப்போ 15,000 ரூபா விற்குமா? விற்காது. அப்போனா இதெல்லாம் வேஸ்ட்டு. அதான் இன்ஃப்ளேஷன்னா. அப்போ சொல்லுவாங்க எங்கள் தாத்தா, நான் பவுன் எடுக்கும்போது 5 ரூபாய்க்கு ஒரு பவுன் எடுத்தோம்ப்பா, 5 ரூபாய்க்கு ஒரு பவுன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி இது வரையும் 5 ரூபா சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு ஒரு பவுன் எடுக்க முடியுமா? இன்றைக்கி கொண்டு போயிட்டு முன்னெல்லாம் பிச்சைக்காரனுக்கு 1 ரூபா காசு கொடுத்தா ஒரு ஐயா சாமி அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்டு போவோம். இன்றைக்கி 5 ரூபா நம்ம கொடுத்தோன்னா நம்ம 10 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா அது அந்த காலத்தில் இதுக்கு மதிப்பு இருந்தது. 5 ரூபா கொடுத்தா பெரிய கடவுள். இன்றைக்கி அந்த 5 ரூபா 50,000 ரூபாயாச்சு. இப்போ 5 ரூபாய்க்கு பவுன் எடுத்தோம். இப்போ வந்து 50,000 ரூபா இருந்தால் தான் எடுக்க முடியும். இதை நினப்பு வச்சுக்கணும். நம்ம சப்போஸ் வந்து இப்போலேருந்து சேமிக்கிறோம். ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இன்னிலேருந்து சேமிக்கிறீங்க. இன்னிலேருந்து மாதம் 20,000 சேமிச்சிங்க அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ வரும்? 2,40,000 ரூபா ஆகும். 2,40,000 ரூபா ஆகும். ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோ கம்மியாக? 24 லட்சம். 10 வருஷத்தில் 24 லட்ச ரூபா சம்பாதிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளால் வீடு கட்ட முடியுமா? இப்போயே 50 லட்சம் ஆகுது. அப்போ 1 கோடி ரூபா ஆகும். அப்போ 1 கோடி ரூபா ஆகும்னா இப்போ மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி வரும். அதான் வந்து 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதான் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. இப்போ அதே 1980லேயோ 1979லேயோ 5 ரூபா யாருக்காவது நம்ம பிச்சை போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை கடவுளேன்னு கால் வந்து வணங்குவாங்க. ஆனால் இன்றைக்கி டேட்டில் நம்ம 5 ரூபா கொடுத்தோன்னா அவன் 10 ரூபாய் நம்ம திருப்பி கொடுத்துட்டு போயிடுவான். ஏன் அப்படின்னா பணத்துக்கு வந்து அவ்வளோதான் வேல்யூ. அதான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 2000ல் இருக்கும்போது வீடு கட்டணும் அப்படின்னா 2 லட்ச ரூபா தான் செலவாகும். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? நம்மளுக்கு 5 லட்ச ரூபாயை தாண்டி செலவாகுது. 50 லட்ச ரூபாயை தாண்டி செலவாகுது. அதனால் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். இது என்ன இரேஸ் ஆக மாட்டேங்குது? ஓகே, நெக்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் என்ன சரியில் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் கோல்னால் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் கோல்னால் டைமோடு சேர்ந்து அமௌண்ட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் எவ்வளோ சேமிக்கணுங்கிறது வந்து டைம் அண்ட் அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் கோலு. இது எப்படி பண்ண முடியும்னா இன்வெஸ்ட்மெண்ட் த்ரோவால் தான் பண்ண முடியும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுனா நம்ம பணத்தை வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் சப்போஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஆர்பிஐ கண்ட்ரோல் வரும். பேங்க் வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலு. சப்போஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, பிஎஸ்சி, என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. அது வந்து எல்லாம் செபி கண்ட்ரோலில் வரும். அது மூலிமா பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க? இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் நம்ம வந்து பணம் சேமிக்கிறது வந்து எதனா சொல்லுவாங்க? டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத என்ன சொல்லுவாங்க? ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஃபினான்ஷியல் கோல் என்னென்னவெல்லாம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. இதில் சில்ட்ரன் எஜுகேஷனாக இருக்கலாம், உங்கள் பொண்ணு பையனோட மேரேஜாக இருக்கலாம், இல்லைனா வீக்கல் வாங்குறதா இருக்கலாம், ஒரு வண்டி வாங்குறதா இருக்கலாம், வாகனம் வீடு கட்டுறதா இருக்கலாம், உங்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்காக இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுனா இதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 2 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ஷார்ட் டைம், ஒன்று லாங் டைம். ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம சப்போஸ் மொபைல் வாங்கினா அது கொஞ்சம் காசு சேமிப்போம். இது வந்து ஷார்ட் டைமு. லாங் டைம் அப்படின்னு பார்த்தா நம்ம வீடு கட்டுறதுக்காகலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு 20 வருஷம் கழிச்சு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தா அது லாங் டைம் கோலு. ஃபினான்ஷியல் கோல்னால் அதில் டைம் ஹாரிசன் அண்ட் இன்ஃப்ளேஷன் இருக்கும். இன்ஃப்ளேஷன்னா இன்றைக்கி ஒரு பொருளோட மதிப்பு நம்ம இன்றைக்கி ஒரு 50 லட்ச ரூபா இருந்தால் வீடு கட்டிடலாம். ஆனால் இதோட இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு போனால் 50 லட்ச ரூபா வீடு கட்ட முடியுமா? அப்படிங்கிறத முடியாது. 1 கோடி ரூபா ஆகும். அதனால் இந்த 1 கோடி ரூபாயை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க. டைமும் அந்த பொருளோட மதிப்பு ரெண்டையும் சேர்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதான் இன்ஃப்ளேஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
சேவிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அதே தான் திரும்பி வருது. சேவிங்கில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, சேவிங்னா பணத்தை நம்ம சேவ் பண்ணுறது. இது ஒரு டப்பா இருக்குது, இதில் பணம் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் வச்சுருந்தா சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவோம், டெப்ட் ஃபண்ட், அதாவது பேங்க்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார், இவர் போய் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னா இவருக்கு 6% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவருக்கு 6000 ரூபா தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய பணம் சேஃப்டியாக இருக்கும். சப்போஸ் இவருக்கு ஒரு பணம் தேவைப்படுது உடனே அப்படின்னா பேங்க்கில் போய் உடனே எடுத்துக்கலாம். ஏன்னா பணத்தை வந்து சேஃப் தான் பண்ணி வச்சுருக்காங்க, வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. சேஃப்னா சேவிங் அக்கௌண்ட்டு என்னென்ன அப்படின்னா சேஃப்டி ஆஃப் மணி, நாட் ஏர்னிங் ப்ராஃபிட். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பணத்தை எங்கேயாவது போய் வேரிய ஸ்கீமில் வந்து பார்க்கிங் பண்ணுறது. சப்போஸ் ரியல் எஸ்டேட்டில் பார்க்கிங் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கெட் பண்ணுறது, அப்புறமேல உங்களுக்கு கமோடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இது சப்போஸ் நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்களும் யூஸ் பண்ணிப்பீங்க, அதோட ரேட்டு உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் டு எவல்வேஷன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இப்போ நம்ம சப்போஸ் ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னா மொபைல் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதில் ரேம் எவ்வளோ இருக்குது, ஓகேவா, ரோம் எவ்வளோ இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்குது, ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அதே மாதிரி ஒன்றை வந்து ரிசர்ச் பண்ணுறது, அனலைசிஸ் பண்ணி இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்னத்தெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எவல்வேஷன். நீங்கள் ஒரு மொபைல் வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணுறீங்க இல்லையா, அதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதை எவல்வேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேஃப்டி, நம்ம பணம் போடுறோமே அந்த பணம் சேஃப்டியாக இருக்குமா, கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் நீங்களே ஒரு பணம் யாருக்காவது ஊரில் கடன் கொடுக்குறீங்க, ஒரு குடிகாரனு இல்லை வந்து யாரோ ஊர் சுற்றுறவங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வருமா, திரும்பி வராது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை என்ன சொல்லுவாங்க, சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நேற்றே சொல்லியிருக்கேன். லிக்விடிட்டினா சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இப்போ அங்கே வந்து 2 சாப்பாடு இருக்குது. இது 4 பேர் சாப்பிட போகிறாங்க கடைக்கு. இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கடைக்கு சாப்பிட போகும்போது இதில் ஒரு பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் வந்து 200 வச்சுருக்கான். இந்த பையன்கிட்ட என்ன இருக்குது, 200 ரூபாய்க்கு பேங்க் அக்கௌண்ட் வந்து 200 ரூபா இருக்குது. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இவர் கோல்டாக வச்சுருக்காரு, இவர் பார்த்தீங்கன்னா இதுக்காக லேண்டாக வச்சுருக்காரு. இப்போ 2 சாப்பாடு தான் இருக்குது, 2 சாப்பாடு தான் இருக்குது. யாராவது 2 பேருக்கு தான் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹோட்டல்காரர் என்ன பண்ணுவான், இந்த 200 ரூபா வச்சுருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூகுள் பே இன்றைக்கெலாம் பண்ணிடலாம், இவங்களுக்கு அடுத்த 2 பேருக்கு தான் சாப்பாடு கொடுப்பான். நான் கோல்டாக வச்சுருக்கேன், போய் அடமானம் வச்சுட்டு வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. லேண்ட் வச்சுருக்கவனா எப்போ வாங்கினா எப்போ விற்கிறான்னு தெரியாது. அப்படின்னா லிக்விடிட்டினா எவ்வளோ சீக்கிரமாக நம்மள்ட்ட கேஷ் வாங்க முடியுமோ, எவ்வளோ தான் சீக்கிரம் அதை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ, அதான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்து தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். லிக்விடிட்டி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அப்படி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கேட்குறப்ப உடனே அதை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் வந்து லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ஹை லிக்விடிட்டி. நீங்கள் நாளைக்கே போய் அடமானம் வச்சுட்டு உடனே பணம் தேவை அப்படின்னா நம்ம அதை உடனே கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிடக்கு அப்படின்னா போய் எடுத்துகிட்டு உடனே வந்துடலாம், அதெல்லாம் ஹை லிக்விடிட்டி. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு பிளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை யார் வாங்குவாங்க, எப்போ விற்பாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். இதெல்லாம் லோ லிக்விடிட்டியில் வரும். ஹை லிக்விடிட்டினா கையில் இருக்க கேஷு, கோல்டு இதேமாதிரி ஈஸியாக எதை கேஷாக கன்வெர்ட் பண்ணலாமோ உடனே, அதான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 10 லட்ச ரூபா பண்ணுறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, அதை உடனே நம்மளால் மாற்றிக்க முடியுமா? உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உடனே உங்கள் பொண்ணோட கல்யாணம் வந்துச்சு, சரி நான் ஒரு 5 லட்ச ரூபா வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா உடனே போய் பண்ண முடியுமா என்னன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே பார்த்துக்கணும். இந்த ஸ்கீமில் நம்ம வந்து பணத்தை போடுறோம், நம்ம உடனே இதை கேஷாக நம்மளுக்கு வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா என்ன அப்படின்னு வந்து பார்க்கணும். அதெல்லாம் எவலுவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் ஆராயணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தா ரிட்டர்ன்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு கரெக்டான ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குமா, எத்தனை % உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸ்.
இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நெட்லாம் நல்லா தெரியும். டக்குன்னு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கூகுள் பேயில் பணம் அனுப்பலாம். இப்போ உங்கள் தாத்தா காலத்தில் போயிட்டு அவங்களால கூகுள் பே பண்ண முடிஞ்சிச்சா? ஏன்னா அப்போ அந்த டெக்னாலஜியே கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி கம்ப்யூட்டர் பற்றி நாலேஜ் இருந்திருக்காது. அதே மாதிரி இப்போ ஒரு ஏழை விவசாயி இருக்கார். இவர் படிக்கவே இல்லை. இவர் டக்குன்னு வந்து மியூச்சுவல் ஃபண்டுலேயோ இல்லை பெரிய மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும், இவருக்கு கூகுள் பே பண்ணணும் அப்படின்லாம் தெரியாது. இவர் பணம் எடுக்கலனாலும் என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு தான் போவாங்க. சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணுவாங்க, மொபைல் மூலயமாவே பணம் எடுக்கலாம், பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதேமாரி நம்ம ஒரு ஸ்கீம் எடுக்கிறோன்னா அது நம்மளுக்கு கன்வீனியன்ஸாக இருக்குமா, அதை பற்றி தகவலை நம்மளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குமா. சப்போஸ் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணம் போடுறோம் அப்படின்னா அதை டே டு டே நம்ம வந்து அதை என்ன பண்ணலாம், நம்ம அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டே டு டே மானிட்டர் பண்ணலாம். சரி, நம்ம பணம் வந்து எவ்வளோ உயர்ந்திருக்கு, எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் வந்து என்ன சொல்லுவாங்க, கன்வீனியன்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து கன்வீனியன்ஸாக இருக்குமா, நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் என்னென்னு டிக்கெட் சைஸ். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, ஒரு யூனிட் வாங்க போகிறீங்க. ஆக்சுவலாக ஒரு யூனிட்டோட விலை 10 ரூபா தான். சப்போஸ் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது, அது ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ இருக்குது, 5 லட்ச ரூபா கூட இருக்குது. இப்போ 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த யூனிட் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிக்கெட் சைஸ் இருக்கா, நம்ம இதை வாங்க முடியுமா. நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு ஏன்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ வந்து தேட்டரில் ஒரு படம் ஓடுது. படம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பிர்லா 2ன்னு ஓடுது. பிர்லா 2ன்னு ஒரு படம் ஓடுது. இந்த ஏட்டை வந்து 100 ரூபா இருக்குது. பீட்டை வந்து எவ்வளோ இருக்குது, 500 ரூபா இருக்குது. இது பில்லா படம் 2 தேட்டரில் ஓடுது. இது வந்து ஏசி தேட்ரு. ஏசி தேட்டரில் போகணுன்னா இவருக்கு 500 ரூபா ஆகும். சப்போஸ் அதே பில்லா படம் வந்து ஒரு நார்மல் தேட்டரில் ஓடுது, அங்கே போனால் 100 ரூபா ஆகும். இப்போ இந்த 100 ரூபா வச்சுருக்கவர் இந்த படம் பார்க்க இங்கே போக முடியாது. அதனால் இங்கே வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார். நேராக என்ன பண்ணுவார், இந்த தேட்டருக்கு தான் போவார். அதேமாரி நம்மளுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க முடியும், நம்ம எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து டிக்கெட் சைஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸபிலிட்டினா என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன தான் எந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணாலும், கவர்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு, ப்ரைவேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு, எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா சேலரி கிடைக்கிது அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபா சேலரியில் என்ன சொல்லுவாங்க, இதுலேருந்து 2% டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2% டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. சில மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 20,000 ரூபா வரலையும் நீங்கள் கணக்கு அமைச்சிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் பணம் கட்ட தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி வருவாங்க. அதேமாதிரி நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குமா என்னென்னு பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ஞ்ச பிறகு மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பணத்துக்கு சேஃப்டி இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் உடனே அதை ஈஸியாக கேஷில் கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக அது நம்மளுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ரிட்டர்ன் வந்து அதில் எவ்வளோ நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் அது நம்மளுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கா, நம்ம வந்து கண்டினியூவாக மானிட்டர் பண்ணலாமா அப்படிங்கிறது பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா டிக்கெட் சைஸ், நம்ம அதை வாங்க முடியுமா, அவ்வளோ விலை கொடுத்து நம்மளால் வாங்க முடியுமான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா, நாளைக்கு வந்து நம்ம வாங்கினா இதை வந்து டேக்ஸ் பெனிஃபிட் காட்டலாமா, இன்கம் டேக்ஸில் காட்டி அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டாத வழியாக பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அசட் கிளாசிஃபிகேஷன். அசட்னா என்ன அப்படின்னு சொன்னால், அசட்னா சொத்து. அசட்னா என்னது, சொத்து. இந்த அசட் வந்து எப்போதும் உங்களுக்கு உங்களுடைய பணத்தை உயர்த்துவதாக தான் இருக்கும். ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட்னு சொல்லலாம். இது எப்போதுமே உங்கள் பணத்தை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்கும். இல்லை ரியல் எஸ்டேட்டில் சப்போஸ் இன்றைக்கி ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதோட விலை வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமோடிட்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, சில்வரு, இதேமாரி ரா மெட்டீரியல் எல்லாம் இருக்குது, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கமோடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபிக்ஸ்டு இன்கம்னு பார்த்தா உங்களுக்கு பேங்க்கில் போடுறோம்ல டெப்ட் ஃபண்டு, எஃப்டி, ஆர்டி, இது எல்லாமே ஃபிக்ஸ்டு இன்கமில் வரும். ஈக்விட்டின்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டி வரும். இதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பார்த்தா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அசெட்னால் நம்மள்ட்ட நிலம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட விலையும் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இன்கம் ஜெனரேட்டிங் யூனிட். நெக்ஸ்ட் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் பில்டிங் ஏதாவது நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா பிற்காலத்தில் அதோட விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஒரு வகையான இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, ரெசிடென்ஷியல் பில்டிங் இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா அதை வாடகைக்கு விட்டு அது உங்களுக்கு இன்கம் தானே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அதேமாரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமோடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, கோல்டு ஃபண்டு, கமோடிட்டி சிடிஎஃப், இதில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் கமோடிட்டின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸ்டு இன்கம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அதுதான் டெப்ட் ஃபண்டுனா பேங்க்கில் போடுறது. ஃபிக்ஸ்டு டெபாசிட் வித் ஏ பேங்க்கு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் உங்களுக்கு இன்றைக்கெலாம் 6% கிடைக்கும். அப்போ ஆர்டின்னு சொல்லுவாங்க, தொடர். ரெக்கவரிங் அப்படின்னா மாதம் நம்ம தொடர் வைப்பு நிதி. மாதம் 200 கட்டணும்னா அடுத்த மாதம் 200 கட்டணும், அடுத்த மாதம் 200 கட்டணும், கடைசி வரலையும் எவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அது வரலையும் கண்டினியூவாக ஒரே
சேம் ஆஃப் அமௌண்ட் வந்து கட்டிட்டு போனால் தான் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்டோன்மெண்ட் பாலிசி வருது, மணி பேக் பாலிசி வருது, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, சுகன்யா சமரிதி அக்கௌண்ட், இது எல்லாமே வந்து டெப்ட் ஸ்கீமில் வரும். டெப்ட் ஸ்கீம்னால் நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க, இது நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் பண்ணும்போது நம்மளுக்கு இது கண்டிப்பாக சேஃபாக இருக்கும். இந்த பணம் எல்லாமே என்னது சேஃபானது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈக்விட்டினா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. ப்ளூ சிப் கம்பெனி, மிட் சைஸ் கம்பெனி, ஸ்மால் சைஸ் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி, இது எல்லாமே செபியோட ரேட்டிங். இப்போ செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் டாப் கம்பெனிஸ் இருக்கும். அப்புறம் மிட் சைஸ் கம்பெனின்னு இருக்குது, ஸ்மால் சைஸ் கம்பெனி இருக்குது. இது எல்லாமே செபியோட ரேட்டிங். அதை பொறுத்து நம்ம வந்து ஈக்விட்டியில் பண்ணால் இதை பற்றிலாம் பின்னாடி நம்ம விரிவாக பார்த்துட்டே இருப்போம், படிப்போம். இப்போ இது மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க. ஈக்விட்டி அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர் யார்? செபியாக இருப்பாங்க. ஃபிக்ஸ்டு இன்கம் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதோட ரெகுலேட்டர் யாராக இருப்பாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருப்பாங்க. எல்லா பேங்கர் என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதேமாரி எத்தனை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி இருக்கோ அது என்ன சொல்லுவாங்க? அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்? செபிக்கு கீழே வரும். அது எல்லாமே என்ன? ஈக்விட்டியில் வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம். ஹைப்ரிட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்கம் அண்ட் ஈக்விட்டி ரெண்டுலேயும் பாதி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா என்னது? ஹைப்ரிட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு. நீங்கள் இப்போ சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கு. இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, ஏங்கிற ஒரு கம்பெனி இருக்குது. இவருக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 10 lakh தேவைப்படுது. நீங்கள் சப்போஸ் என்ன பண்ணீங்க, எல்லாருமே சேர்ந்து 1000 ரூபா கொடுத்து, இது எல்லாமே இன்வெஸ்டரு, இவங்க எல்லாருமே சேர்ந்து 1000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷூ தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்காரு. இப்போ ஷூ தயாரிக்கிறவனோட லெதரோடைய விலையை திடீர்னு கவர்மெண்ட் ஏற்றிட்டாங்க. முன்னாடி 1 மீட்ரு வந்து அவருக்கு வந்து 100 ரூபாயில் கிடச்சிச்சு. இப்போ 1 மீட்ரு அதே பார்த்திங்கன்னா 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபாயில் கிடைக்கிது. இப்போ அவர் திடீர்னு ஒரு ஷூவு 500 ரூபா விற்றா ஒரு 700 ரூபான்னு விற்றா மார்க்கெட்டில் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இப்போ நம்ம இவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இவர் முன்னாடி இந்த 500 ரூபாயை கணக்கு பண்ணி 5 மீட்ரு இந்த 100 ரூபாயை கணக்கு பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, நம்மள்ட்டேருந்து பணம் வாங்கி நிறைய இன்கம் வரும் நம்மளுக்கு கொடுத்துலான்னு பார்ப்பாரு. திடீர்னு என்ன பண்ணாங்க, இதோட ரேட் ஏறினதுக்கு அப்புறமேலு இவரால் இவ்வளோக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அதான் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு இடத்துல வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பணத்தை வந்து உடனே கன்வெர்ட் பண்ண முடியுமா கேஷால் அப்படின்னு பார்க்கணும். நீ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, திடீர்னு அதுலேருந்து ஒரு 50,000 60,000 ரூபா எடுக்கணும், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு எடுக்கணும். அப்போ வந்து உடனே இதை போய் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அங்கே நம்மளுக்கு லிக்விடிட்டி உடனே நம்ம கேஷால் கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்குன்னு இருக்குது. பல கம்பெனிஸ் இருக்குது, பல மியூச்சுவல் ஃபண்ட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 1 year வரலையும் இதில் இருந்தே தான் ஆகணும். 1 year வரலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணம் வந்து திரும்பி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். லிக்விடிட்டியை பார்க்கணும், அது நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தா கிரெடிட் ரிஸ்க்குனால் நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க சரியான ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அவங்களுடைய சிபில் ஸ்கோர்லாம் எவ்வளோ இருக்குது, அவங்க முன்னாடி எத்தனை தடவை இதேமாரி மியூச்சுவல் ஃபண்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க, எவ்வளோ அவங்க இது வரையும் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரிட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கொடுக்கணும். இதுதான் கிரெடிட் ரிஸ்க் பார்ப்பாங்க. நம்ம சப்போஸ் வந்து பேங்கில் லோன் வாங்க போனால் அவங்க சிபில் பார்ப்பாங்க. அதேமாரி ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ரிஸ்க் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அதை சொல்லுவாங்க கிரீசில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. இவர் பேர் வந்து மிஸ்டர் பி. மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா, இந்த வந்து பியோடைய கம்பெனியில் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஹோட்டல் தொழில் நடத்துகிறாரு. திடீர்னு கொரோனா வந்துடுச்சு, பியோடைய ஹோட்டலை மூட சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 1 லட்ச ரூபாயை வட்டி எப்படி கொடுப்பாரு, இந்த அசலை எப்படி திருப்பி கொடுக்க மாட்டார் இல்லையா. சப்போஸ் இந்த கொரோனா டயத்தில் ஹோட்டல்லாம் மூட சொன்னோடனே எத்தனை ஹோட்டல் பேரில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களோட ஷேரு போயிடுது. ஆனால் எத்தனை பேர் மெடிசினில் எத்தனை பேர் இப்போ ஃபார்மா கம்பெனிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, ஏன்னா நிறைய பேர் மருந்து மாத்திரை தான் வாங்கினாங்க, அப்போ ஹோட்டல்லாம் மூடப்பட்டுச்சு. இப்போ ஃபார்மாவில் நிறைய ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா அவங்களுக்கு நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும்.
இதான் மார்க்கெட் ரிஸ்க் எது வேணாலும் எப்போ வேணாலும் உயரலாம், எப்போ வேணாலும் கம்மியாகலாம். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ரிஸ்க்கை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கு ஃபுல்லி டிபெண்ட் அப்பான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐ வந்து ஒரு பேங்குக்கு யார் கடன் தருவா? இப்போ நம்ம ஒரு பேங்க் இருக்குது, இப்போ இந்தியன் பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க்னால் இப்போ இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியன் பேங்க் வந்து ஒரு 10 கோடி ரூபா தேவைப்படுது. 10 கோடி ரூபான்னா ஆர்பிஐ கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. எப்போதும் 4% இன்ட்ரெஸ்ட், மினிமம் வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க்கு கடன் கொடுப்பாங்க. இல்லை எந்த பேங்க் கடன் கொடுத்தாலும் 4% தான் கொடுப்பாங்க. இந்த 4% வச்சுட்டு இவர் ஜுவல் லோன் கொடுப்பார். இந்தியன் பேங்க் எத்தனை பர்சன்ட்டில் கொடுப்பாரு? ஒரு 8% கொடுப்பாரு. 4%க்கு வாங்கி 8% கொடுக்குறாரு. மீதி இந்த 4% இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4% தான் பேங்க் எம்ப்ளாயோடைய சேலரி, அப்புறமேல ப்ரிமிசஸ் ரெண்டு, எங்கே இருக்காங்களோ அதுக்கு ரெண்டு, கரண்ட் பில்லு, கம்ப்யூட்டர் சார்ஜ், இன்டர்நெட் சார்ஜ் எல்லாமே இந்த 4% தான் அடங்கும். இதான் வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ வந்து திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, நான் உனக்கு 4% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தப்பா, இப்போ 6%ல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போகிறேன், உங்கள் பேங்க்கே 6% கொடுத்தாங்க அப்படின்னா பேங்க் என்ன பண்ணும், முன்னாடி 8%ல் ஜுவல் லோன் கொடுத்தது 10%ஆக மாற்றிடும். ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். இது ஆர்பிஐ வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை பை மந்த்லி பாலிசின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் எல்லாத்தோட வட்டி விகிதமும் மேலே ஏறி இறங்கும். இதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா inflation related calculation. How much money would you need after 5 years to buy the goods you can buy with rupees 10,000 today if inflation is assured 8% per annum? அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை இன்றைக்கி 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, இன்னும் 5 வருஷம் கழித்து அந்த பொருளோட விலை என்னவாக இருக்கும்? அந்த பொருளோட விலை வந்து 8%, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 8% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் 10,000, 1 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 8%, 8/100 அப்படின்னா 0.08 ஆகும். இது பவர் 5. இது எல்லாத்தையும் பெருக்குன்னா இன்றைக்கி நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் இன்னொரு 5 வருஷம் கழித்து 8% per annum வந்து அதோட விலை உயர்ந்துச்சுன்னா 14,693 ரூபா வாங்கணும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க, அதோட ரேட்டு 10,000 ரூபா. அதே அந்த 10,000 ரூபாய் நினச்சே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த 14,693 ரூபாயை நீங்கள் நினைப்பு வச்சுக்கிட்டு, இல்லை 15,000 ரூபா நினைப்பு வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் மெஷர். நீங்கள் ரிஸ்க்கை எப்படி மெஷர் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா அவாய்ட் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குறோம். இப்போ உங்களே ஒருத்தர் இருக்கார், ஒரு குடிகாரன் இருக்கார், அவருக்கு யாராவது 4 பேர் கடன் கொடுக்குறாங்க, 4 பேர் கடன் கொடுத்து 4 பேருமே முழுவிட்டாங்க. திரும்பி யாராவது கடன் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வரும், அது என்எஃப் எடுத்துகிட்டு வரும், நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ரிட்டர்ன் கொடுக்காமே போவாங்க. அவங்களும் அன்லிஸ்டட் கம்பெனி இருப்பாங்க. அவங்களையே பார்த்துட்டு நீங்கள் திரும்பி அவங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி சப்போஸ் வந்து ஏதாவது சரியில்லாத கம்பெனியாக இருந்தால் நம்ம பார்த்தா பண்ணோம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டேக் ஏ பொசிஷன் டு பெனிஃபிட் ஃப்ரம் சம் ஈவெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கணும், எந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நம்மளுக்கு ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தா டைவர்சிஃபை. உங்களுக்கு பணத்தை வந்து ஒரே இடத்துல இல்லாமல் இப்போ ஒரு 10 கம்பெனி இருக்குது. இப்போ டாட்டா இருக்குது, ரிலையன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் பணத்தை ஒரே இடத்துல பார்க்கிங் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு டாட்டாவுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்கீங்க, இல்லை பார்த்தா ரிலையன்ஸுக்கு கொடுத்துருக்கீங்க, இல்லை பார்த்தா எஸ்பிஐ கொடுத்துருக்கீங்க. இப்போ டாட்டாவோடைய ஷேர் நல்லா உயர்ந்துக்கிட்டே இருக்குது, இவர் நல்லா ரிட்டர்ன் கொடுக்குற. சப்போஸ் ரிலையன்ஸோட ஷேர் எல்லாமே கம்மியாகிட்டே வருது. அப்போனா ரிலையன்ஸில் நம்மளுக்கு நஷ்டமானாலும் டாட்டாவில் பண்ணியிருக்கிறது நம்ம எஸ்பிஐயில் போட்டிருக்கிறதோடைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், எல்லாத்தையும் சேர்த்து சரிசமம் பண்ணிடும். அதனால் ஒரே இடத்துல போட்டோன்னா அதோட ரிஸ்க் அதிகம். அதனால் அதை டைவர்சிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அக்செப்ட்னா பரவாயில்ல, போன தடவை ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தார், அவருக்கு பணம் கொடுத்தோம், அப்போ கொரோனா வந்துச்சு, அவர் பணம் கொடுக்கல, நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் சரியாக கொடுக்கல, ஆனால் நம்ம திரும்பி அவர் கம்பெனியில் போடும், இப்போ நல்லா ஹோட்டல் ஓடிட்டுருக்கு, நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணியே ரிஸ்க்கை வந்து நீங்கள் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் பண்ணால் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா பணத்தை டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனியில் நம்ம போட்டிருக்கோம், அது லாஸ் ஆகும்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. 20,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது இந்த வருஷம் 19,000 ரூபா ஆயிடுச்சுன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு கம்பெனியில் போடுறதா வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஹேவியரல் பைசஸ் அப்படின்னா மைண்ட் செட். ஒரு இன்வெஸ்டர் நம்மள்ட்ட வராரு பேங்க்கு, அவர் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை போட சொல்கிறோம் அப்படின்னா அவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஹெரிஸ்டிக்.
அப்படின்னா அவைலபிலிட்டி ஹெரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இப்போ நேற்று ஒருத்தர் போயிட்டு அவங்களோட குழந்தைய சப்போஸ் வந்து இங்கே ஆதித்யா பிர்லா ஸ்கூல் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா தாமரை ஸ்கூல் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, என் பையனை இங்கேருந்து எடுத்துகிட்டு நான் தாமரை ஸ்கூலில் சேர்த்துனப்பா, இந்த ஸ்கூல் தான் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா இவங்கள பார்த்து பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சரி அவங்க தான் தாமரை ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க, நம்மளும் போய் தாமரை ஸ்கூலில் சேர்க்குமே, அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க நம்மளும் கார் வாங்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள பார்த்து எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாமையே நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் நேற்று அவர் போயிருக்காருப்பா டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணியிருக்காரு, நம்மளும் போய் டாட்டா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமே, அதான் ஹெரிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்கள பார்த்து அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்காமல் ரிசர்ச்சே பண்ணாமல் நம்மளாம் இறங்கி அடுத்தவங்கள பார்த்து நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அவைலபிலிட்டி ஆஃப் ஹெரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கன்ஃபர்மேஷன் பியாஸ் அப்படின்னா நீங்கள் முதல்ல இப்போ ஒரு கார் வாங்குறீங்க, கார் வாங்க போகும்போது நீங்கள் ஷிஃப்ட்டை வந்து நீங்கள் முதல்ல மனசில் நினச்சிட்டீங்க வாங்கினா ஷிஃப்ட் கார் தான்டா வாங்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தீங்கன்னா அவர் எல்லா காரையும் பற்றி சொல்லுவார், ஆனால் உங்களுடைய மனசு எல்லாமே இதில் இருக்கும், ஷிஃப்ட்டில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க. உங்கள் மைண்ட் செட் எப்படி ஆச்சுன்னா பியாஸ் அப்படின்னா பியாஸ்னால் மைண்ட் செட் பியாஸ்னா என்ன சொல்லுவாங்க, மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட் செட்டை வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பியாஸ் ஏற்கனவே நினச்சிட்டிங்க அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னு, அது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்னது கன்ஃபர்மேஷன் பியாஸ். இப்போ ஸ்விஃப்ட் வண்டி தான் வாங்கினா ஸ்விஃப்ட் தான். நீங்கள் சப்போஸ் வந்து ரிலையன்ஸ் தான் வாங்கணும்னு முதல்லையே ஷேர் பஜாரில் நினச்சிட்டிங்க அப்படின்னா ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் தான் நீங்கள் வாங்குவீங்க, மற்ற எதுவுமே வாங்க மாட்டீங்க. அப்படி உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபெமிலியாரிட்டி பியாஸ். ஃபேமிலியாரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க பால்காராக இருந்திருக்காங்க, அவங்க தாத்தா பால்காராக இருந்திருப்பார், அவங்க அப்பா பால்காராக இருந்திருப்பார், அவங்க தம்பி பால்காராக இருப்பார். அடுத்து பார்த்தா பையனும் நானும் பால்காராக ஆகிட்டேன், ஏன்னா இந்த தொழிலை பற்றி எங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அவங்கள்ட்ட சப்போஸ் வந்து பாலை விற்றுட்டுப்பா நீ பால்கோவா செஞ்சு விற்க ஆரம்பி அப்படின்னா வேணாங்க, நாங்கள் முன்னாடியே இதே பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் அதே பண்ணுவோம் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது தான் ஃபேமிலியாரிட்டினா. அவங்களுடைய குலத்தொழில் மாதிரி அது கண்டினியூவாக வருது. அதுமாரி பேங்க் டேர்ம்ஸில் என்ன சொல்லுவாங்க ஃபெமிலியாரிட்டி பியாஸ் அப்படின்னா சப்போஸ் நாங்கள் எல்லாருமே எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்களும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் தான் போடுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதான் ஃபெமிலியாரிட்டி பியாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னா சொல்லுவாங்க சரிப்பா நான் வந்து என் பிள்ளை வந்து பிஇ படிக்கிறான் அப்படின்னா ஒரு சமயத்தை பார்த்தா எல்லாருமே பிஇ படித்தாங்க, சில சமயத்தை பார்த்தா நிறைய பேர் பிஏ இங்கிலீஷே படித்தாங்க, சில பேர் ஐடிஐன்னா கண்டினியூவாக ஐடிஐயே படித்தாங்க. அதேமாரி மக்கள்லாம் இந்த பக்கம் ஓடுதோ அதே பக்கமே நம்மளும் ஓடும், மக்கள்லாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதிலே நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆடு மாடுலாம் ஒன்று பின்னாடி ஒன்று போகும் பார்த்தீங்களா, ஒன்றுமே யோசிக்காமல். அதேமாரி உள்ளது தான் ஹேர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேர்டு மென்டாலிட்டினா அது ஆடு மாடு வந்து ஒரு கூட்டமாக போகுதுன்னா அது முன்னாடி யார் வராங்க பின்னாடி வராங்க, ஆடு போகுது அது பின்னாடி அவங்களும் போட ஆரம்பிச்சுவாங்க. அதேமாரி யாரெல்லாம் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ எல்லோரும் இங்கே பண்ணுறாங்கப்பா நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணிவிடும் அப்படின்னு எனக்கு தான் ஹேர்டு மென்டாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து லாஸ் அவர்சனில் எப்போ நம்ம முதல்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ ஒருத்தன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்லேருந்து டவுன் ஆகிருப்பான், ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேருந்து கண்டிப்பாக ரிச் ஆகிருப்பான். 100 பேர் ரிச் ஆகிருப்பாங்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் டவுன் ஆகிருப்பான். இந்த ஒருத்தனை மட்டும் பார்த்துக்கிட்டே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்கிறது தான் லாஸ் அவர்சன். அதனால் வந்து அவருக்கு லாஸ் தான். நம்ம பணத்தை வச்சுருந்தா அது இன்றைக்கி ஒரு 10,000 வச்சுருந்தோன்னா அது இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு எவ்வளோ 2,000 கூட சம்மா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இங்கே வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இது இப்படி மைண்ட் செட் உள்ளவங்க தான் என்ன சொல்லுவாங்க லாஸ் அவர்சன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஓவர் கான்ஃபிடென்ட்னா இப்போ நான் வந்து இப்போ 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட்டில், கரெக்டாக ஒரே வருஷத்தில் 2 லட்ச ரூபா ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் என்னோடய வீடு வாசல் துறவு ஆடு மாடு எல்லாத்தையும் விற்றுட்டு நான் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட மைண்ட் செட் எல்லாமே ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தா ரீசன்சி பியாஸ்னால் நான் வந்து இப்போ கொரோனா டயத்தில் ஃபார்மாவில் மெடிக்கல் கம்பெனியில் வந்து மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நான் பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிச்சு. நான் அடுத்த தடவை ஏதாவது இதேமாரி ஒரு ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்துச்சு, இப்போ கோவிட் வந்துச்சா, அடுத்து இப்போ வேறு ஏதாவது ஒரு நோய் அதேமாரி ஒரு நோய் தொற்று வருது, இப்போ கோவிட் வந்து 25, 26 அப்படின்னு ஏதாவது வரும், அப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், அதேமாரி எனக்கு முன்னாடி ரிட்டர்ன் கிடைச்ச மாரி இப்போ அதிகமாக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுறதா என்ன சொல்லுவாங்க ரீசன்சி பியாஸ். முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுவும் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னது ரீசன்சி பியாஸ் மைண்ட் செட் சொல்லுவாங்க. இது எல்லாமே மைண்ட் செட் தான். ஒரு கஸ்டமரோட மைண்ட் செட் இப்படிலாம் இருக்கலாம். அவைலபிலிட்டினா
நேற்று அவங்க வாங்கியிருக்காங்க, நம்ம இன்றைக்கி அதே போலயே வாங்குவோம் அப்படிங்கிறது வந்து அவைலபிலிட்டி. இது கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம முன்னாடியே மைண்ட் செட்டில் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்தோன்னா நம்ம யாரை கேன்வாசிங் பண்ணாலும் நம்ம மாற மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபெமிலியாரிட்டினா என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லோரும் அதாப்பா பண்ணியிருக்காங்க, நானும் அதான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபெமிலியாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஹேர்டு மென்டாலிட்டினா எல்லோரும் இப்போ மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அங்கேயே நானும் போவேன் அப்படின்னு. இப்போ ஒரு ஆட்டு மந்தியே போகுதுன்னா ஆடு எப்படி போகுதோ அது பின்னாடி மற்ற ஆடெலாம் யோசிக்காதாங்க, பள்ளம் இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு, அது பின்னாடியே போகும். அதேமாரி நம்மளும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஹேர்டு மென்டாலிட்டி. நெக்ஸ்ட் லாஸ் ஆகுதுன்னு அப்படின்னா பயந்துக்கிட்டு மார்க்கெட்டு டவுன் ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் வச்சுருக்காது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் என்னென்னா, நம்மளுக்கு இப்போ 1 லட்ச ரூபா கிடச்சிச்சு, நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம திரும்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ரீசன்சி பியாஸ் அப்படின்னா நேற்று இது நடந்துச்சுப்பா, நாளைக்கு இது இப்படி நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ரீசன்சி பியாஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைலிங். ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்தார் அப்படின்னா அவரோட ரிஸ்க்கை எப்படி ப்ரொஃபைல் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வரும்போது அவருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? சப்போஸ் அவர் பணம் வந்து அவங்களோட சைல்டு எஜுகேஷனுக்காக வைக்கணும்னு நினைக்கிறாரு, சரி ஓகே, கண்டிப்பாக இவருக்கு தேவை தான் சைல்டு எஜுகேஷனுக்கு. அபிலிட்டி டு டேக் ரிஸ்க் அப்படின்னா இவர் வந்து டோட்டலே 10,000 தான் சம்பளம் வாங்குறாரு, இந்த 10,000 ரூபாயில் மாதம் 3,000 போடுறேன்னு சொல்கிறாரு, போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இவரால் கண்டிப்பாக போட முடியாது. அப்படியே மட்டும் வந்து இவர்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கா? சப்போஸ் 500 போடுறதுன்னு தான் போடலாம். அப்படி வந்து இவர் வாங்குகிற சம்பளத்துக்கு இவரால் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வில்லிங்னஸ். இது ரெண்டுமே இருந்து அவர் கண்டிப்பாக இதேமாரி ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவர் வில்லிங்னஸாக இருக்காரா? பயந்துகிட்டே இருந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நம்ம ஜட்ஜ் பண்ணுறது தான் வில்லிங்னஸ். அவர் வில்லிங்னஸ் இருக்கா, கஸ்டமரோட வில்லிங்னஸ் இருக்கா, அவர்கிட்ட பணம் இருக்கா, அது அந்த ரிஸ்க் உண்மையிலே தேவையா அப்படின்னு நம்ம அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறது தான் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசெட் அலோகேஷன். அசெட்னா நம்மள்ட்ட இருக்க சொத்து. உங்கள்கிட்ட இப்போ ஒரு கோடி ரூபா இருக்குது, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 10 லேக் இருக்குது. இது 10 லேக் வந்து உங்களுடைய அசெட், இது வந்து உங்களோட சொத்து. இதை வந்து நீங்கள் அலோகேஷனாக பிரித்து இதை வந்து பிரிக்கணும். உங்கள் வீட்டு பானையில் வச்சுருக்கீங்க 10 லட்ச ரூபா, இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு பேங்க்கில் போடுறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை நிலம் வாங்குறீங்களா, இல்லை கோல்டு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் பணத்தை பிரித்து ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு மாற்றுறது, அதோட லொக்கேஷனை மாற்றுறது தான் என்ன சொல்லுவாங்க, அலோகேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரே இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பல இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஏதாவது ஒன்றில் வந்து ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆனாலும் இன்னொன்றில் கண்டிப்பாக அப் ஆகிடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தா இது வந்து இப்போ லாங் டேர்ம், நான் ஒரு சைல்டு எஜுகேஷனுக்காக பண்ணுறோம், இல்லை என்னோடய பொண்ணோட மேரேஜ் இருக்குப்பா, அதுக்கு நான் இப்போலேருந்து சேமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். டெக்னிக்கல் அலோகேஷன் என்ன பண்ணால் மினிமம் 45 டேஸில் நான் கட்ட பணம் எல்லாமே டபுள் ஆகுமா, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற பார்த்தா டெக்னிக்கல்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராட்டஜிக்னால் ஏதாவது ஒரு கோலை நினச்சி லாங் டேர்ம் கோலை நினைப்பு வச்சு நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான், பணத்தை வந்து அலோகேஷன் பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜிக் அலோகேஷன் சொல்லுவாங்க. டெக்னிக்கல்னால் ஒரு மாதம் 2 மாதத்துக்காக நம்ம வந்து பணத்தை எங்கேயாவது பண்ணுவோம், அதுக்கப்புறமேல அது திருப்பி நம்மளுக்கு வேணும், இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ வருமானம் பார்க்கணுன்னு நினைக்கிறது வந்து டெக்னிக்கல் அலோகேஷன். டைனாமிக்னால் இதில் ரெண்டையும் சேர்த்து, ஸ்ட்ராட்டஜிக்கில் பாதி டெக்னிக்கலில் பாதி, ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதா வந்து என்ன சொல்லுவாங்க, டைனாமிக் அசெட் அலோகேஷன் இல்லை ரீபேலன்சிங்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஈக்விட்டி பார்த்துருக்கோம் அசெட் அலோகேஷனில், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கமோடிட்டின்னா பார்த்துருக்கோம், உங்களுக்கு கோல்டு சில்வர் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது கமோடிட்டி சொல்லுவாங்க. ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லுவோம், நம்ம எவ்வளோ லேண்டு வீடு இதெல்லாம் பண்ணுறது வந்து ரியல் எஸ்டேட்டு. நெக்ஸ்ட்டு டெப்ட் ஃபண்டுன்னு பார்த்துருக்கோம். டெப்ட் ஃபண்டுன்னா என்ன, டெப்ட் ஃபண்டுனா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டி, எத்தனை பேங்க்கில் போய் ஆர்டி போடுறது, எஃப்டி போடுறது, இது எல்லாமே டெப்ட் ஃபண்டில் வரும். மணி மார்க்கெட்னா என்ன? ஓகே, மணி மார்க்கெட்டை பற்றி சொல்கிறேன். மணி மார்க்கெட் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ, இப்போ ஏதாவது ஒரு லட்ச ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வரலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அது வந்து மணி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க, மணி மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு. மணி மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணான்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. யார்? மணி மார்க்கெட்டை. அதை இன்னொன்று வந்து கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் மார்க்கெட் வந்து செபி. என்னது? கேபிட்டல் மார்க்கெட் கண்ட்ரோல் யார் பண்ணுறா? செபி பண்ணுவாங்க. மணி மார்க்கெட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதோட இந்த லெக்சர் முடிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். நான் என்ன சொன்னோன்னு நினைப்பு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெக்சர் வந்து நாளைக்கு காலைல பார்ப்போம்.